அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்டி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே உங்களுக்கு நாங்கள் வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை எஸ்ஆர்டி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் உங்களுக்கு அனுதினமும் காலை 6 மணிக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுக்கு பிடித்த வரன்களை எங்களோடு தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட வரன்காரருக்கு அனுப்பி வைத்து திருமணம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அனுப்பும் ஜாதகங்களை சம்பந்தப்பட்டவர்கள் அனுப்பிவிடும் அவர்கள் விரைவில் பதில் சொல்ல மாட்டார்கள் என்பதுதான் நாங்கள் சொல்றது. எனவே அவர்கள் எல்லாம் விரைவில் பதில் சொல்ல காத்திருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு கூறிக்கொண்டு, இப்ப பார்த்தோம்னா எல்லாரும் டாக்டர், இன்ஜினியர், வெளிநாடே பார்த்துட்டு இருக்கிறது அவசியம் இல்லை. நமக்கு எல்லாம் பிசினஸ்மேன், வெளிநாடு, டாக்டர், தொழிலதிபர்கள் யார் வேணாலும் அவங்களும் பிடித்த கல்யாணம் பண்ணிக்கங்க. ஒரே படிப்பு தான் வேணுங்கிறத பார்க்காதீங்க. ஏன்னா உலகம் பெருசு. இதுல ஒன்னே எதிர்பார்த்துட்டு இருக்க வேணாம். பெண் வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு பிடித்திருந்தால் திருமணம் செய்து கொள்ளுங்கள் கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அனுப்புகிறோம். எங்கள் அலுவலகம் சென்னை எக்மோரில் இருக்கிறது. ஆத்தூர் தான் தலைமையிடம். எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29. எங்க மேலாளர் நம்பர் 98 43 68 66 29. இது எல்லாரும் நினைப்பு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஜாதகத்தையும் இந்த நம்பர் இருக்கும். இன்று உங்களுக்கான ஜாதகத்தை அறிமுகப்படுத்துகிறோம். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு லிங்கேஸ்வரர், துளுவ வேளாளர், சுத்த ஜாதகம், பரணி நட்சத்திரம், மேசராசி, விருச்சக லக்னம், பிஇ சிவில் படிச்சிருக்காரு, உயரம் 5.10, 11/12/1997 பிறந்திருக்காரு, பிசினஸ் பண்றாரு, ஒரு மாசத்துக்கு 3 லட்சத்துக்கு மேல வருமானம், சொந்த ஊர் மேட்டூர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேற வச்சிருக்காரு. அப்பா பேரு சதீஷ் ஆனந்த், பிசினஸ், அம்மா பேரு பாரதி இல்லத்தரசி, படித்த நல்ல குடும்ப பாங்கன கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1, சொந்த வீடு 5, கடை 4 வாடகை கூடப்பட்டுள்ளது, பிளாட் 3 இருக்குது. அது இல்லாம இப்ப ஒரு பிறக்கும் போதே சுக்கரன் மகாதசியில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போவன் என்றது 18 வருஷம் 3 மாசம் 2 நாள், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு சபரிகிரிநாதன், சோழிய வேளாளர், ராகு கேது ஜாதகம், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, கும்ப லக்னம், எம்இ பிஇ படிச்சிருக்கிறாங்க, உயரம் 172 சென்டிமீட்டர், 23/10/1986 பிறந்திருக்காரு, மாசம் 85,000 சம்பளம் வாங்குறாரு, அரசு ஊழியர் ஆவின்ல கள்ளக்குறிச்சியில வேலை பார்க்கிறாரு, சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி தான். அப்பா பேரு ராஜகோபால், மர வியாபாரம், அம்மா பெயர் திருமதி ஆர் வாசுகி, படித்த நல்ல குடும்ப பாங்கன பார்க்கிறான். பிறப்பு வரிசை 3, கூட பிறந்தவங்க 2 பேரு, அண்ணன் ஒருத்தர் அக்கா ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு சொந்த வீடு இருக்கிறது. இவரு மறுமணம். இவர் பிறக்கும் போதே ராகு மகாதசியில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போவன் என்றது.
இவருக்கு ஏற்ற நல்ல மறுமணங்களாக இவருக்கு ஏற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு கமலி, தொழுவ நாயக்கர், சுத்த ஜாதகம். சித்திரை நட்சத்திரம், மிதுன ராசி, மீன லக்கணம். பிஎஸ் நர்சிங் படிச்சிருக்காங்க. உயரம் 165 சென்டிமீட்டர். 16/5/2002 பிறந்திருக்கிறாங்க. இப்போ வேலைக்கு போறாங்க. மாசம் 16,000 சம்பளம் வாங்குறாங்க சென்னையில. சொந்த ஊர் காட்டுக்கோட்டை. அப்பா பேரு செல்வம், போக்குவரத்துல வேலை செய்றாரு. அம்மா பேர் திருமதி விஜயா இல்லத்தரசி. படித்த நல்ல வேலைகள் உள்ளவர்னா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தம்பி ஒருத்தர், தங்கச்சி ஒருத்தர். சொந்த வீடு 2, பிளாட் 1 இருக்குது. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு நிவேதா, சுத்த ஜாதகம். முதலியார், ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி, கன்னி லக்கணம். MBBS MD டாக்டர் இவங்க. உயரம் 158 சென்டிமீட்டர். 13/9/1998 பிறந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் ஜாதக இருப்பிடம் பாண்டிச்சேரி. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் நந்தகுமார், பிசினஸ். அம்மா பேர் நிர்மலா, ஹவுஸ் ஒய்ஃபு. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாகானவரன். பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு நிறைய இருக்கு, நேரில் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு சுப ஆஞ்சனா, துளுவ வேளாளர் பிள்ளை. ராகு கேது செவ்வாய் ஜாதகம். ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி, மகர லக்கணம். MDS படிச்சிருக்கிறாங்க. உயரம் 165 சென்டிமீட்டர். 3/5/1998 பிறந்திருக்கிறாங்க. ஜாதக இருப்பிடம் திருச்செங்கோடு. சொந்த ஊர் அம்மம்பாளையம், ஆத்தூர். அப்பா பேரு சம்பத் லேட்டு. அம்மா பேர் திருமதி லலிதா. அப்பா பேர் சம்பத் லேட்டு, அம்மா பேர் திருமதி லலிதா. MA B.Ed MD தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர். எதிர்பார்ப்பு டாக்டர் B வரன். பிசினஸ் சம்மதம். வீரக்குடி வெள்ளாளர், கார்கோத்த வெள்ளாளர், வேளாளர் உறுப்பு எல்லாமே சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. சொந்த வீடு, 1/2 ஏக்கர் நிலம், 3.5 ஏக்கர் விவசாய நிலம். அது இல்லாமல் பிளாட் 2. நல்ல வசதி. ஏன்னா ஹெட்மாஸ்டர் இருந்தவங்க. இவங்க பிறக்கும் போதே புதன் மகாதசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போவர் என்றது 8 வருஷம் 7 மாசம் 9 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற இந்த அழகான பொண்ணு கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். பேர் டாக்டர் SR மேகா, துருவ வேளாளர்.
ராகு கேது ஜாதகம், அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, ரிஷப லக்னம். பிபிடி படிச்சிருக்கிறாங்க. உயரம் 165 பிசைகளுக்கு டாக்டர் வச்சுக்கோங்க. 31/8/2003 தான் போட்டிருக்கிறாங்க. சொந்த ஊர் கத்தனாக்கன்பாளையம். ஏபி ராமமூர்த்தி அப்பா பேரு, அம்மா பேரு சங்கீதா இல்லத்தரசி. படித்த வேலையில் உள்ள நல்ல வரனா கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1, ஒரே பொண்ணு தான், சொந்த வீடு 1, காம்ப்ளெக்ஸ், 1.5 ஏக்கர் விவசாய நிலம், பிளாட், அருமையான வசதி, அழகான பொண்ணு. இந்த பொண்ணை பார்க்கும்போதே உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த பொண்ணை பிறக்கும்போது சந்திரன் மகாதிசையில் பிறந்திருக்கிறாங்க. 4 நாள் இருப்பு. செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். இந்த பொண்ணுக்கு வெளிநாடு சம்மதம், தொழில் வேளாளர் உட்பு வெளிநாடு நல்லா பார்க்கலாம், முதல்ல முன்னுரிமை. எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்து நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். பரண்டையில பெற்றோர்கள் விட்டுக் கொடுங்கள், கெட்டு போக மாட்டீங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.